ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் திரிபுஷ்கர யோகம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருள் உங்க கையில இருந்தாலே போதும், தங்கம் வெள்ளி தானாக சேரும், கோடி செல்வம் தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறை? திரிபுஷ்கர யோகம்னா என்ன? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. இந்த பொருளை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயத்த இந்த வீடியோ தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ திரிபுஷ்கர யோகத்தப்ப என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சக்தி வாய்ந்த, அதே சமயம் நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விசேஷமான யோகம். ஜோதிடத்துல பலவிதமான யோகங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நாம செய்யக்கூடிய காரியத்தை அப்படியே 3 மடங்கு ஆக்கி தரக்கூடிய ஒரு விசித்திரமான யோகம் தான் திரிபுஷ்கர யோகம். திரினா 3, புஷ்கரம் அப்படின்னா பன்மடங்கு பெருக்கக்கூடியது, வளர்ச்சி அடையக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த யோகம் நடக்கக்கூடிய நேரத்துல நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது உங்களுக்கு 3 மடங்கு நன்மையை கொடுக்கும். அதே நேரத்துல ரொம்ப கவனமா தப்பு செய்யாமலேயோ கெட்ட விஷயம் செய்யாமலேயோ இருந்தாலும் அது நல்ல விஷயம்தான். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான இந்த ஒரு யோகம் எப்படி ஆரம்பமாகுது? எந்த 3 விஷயங்கள் சேரும்போது இந்த திரி புஷ்கர யோகத்தை நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். இந்த யோகம் எப்பவாச்சும் ஒரு முறை தான் அமையும். ஜோதிட கணக்குப்படி 3 விஷயங்கள் ஒன்னா சேர்றத திரி அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது வாரத்துல ஒரு சில நாட்களும், ஒரு சில திதிகளும், ஒரு சில நட்சத்திரங்களும் 3ம் ஒன்றிணையக்கூடிய நேரம் தான் இந்த திரி புஷ்கர யோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுலயும் வாரத்துல எல்லா நாட்களும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை திதிகள்ல பொறுத்த வரைக்கும் துவிதியை, அதாவது வளர்பிறை துவிதியை திதி, சப்தமி, அதே மாதிரி துவாதசி, இந்த திதியில கணக்கில் எடுத்துக்கலாம். நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம், உத்திரம், பூரட்டாதி, புனர்பூசம், உத்திராடம் அப்படின்லாம் கிருத்திகை. இந்த குறிப்பிட்ட கிழமை, திதி, நட்சத்திரம் இந்த 3ம் எதிர்பாராத விதமா ஏதாவது ஒரு நாள்ல ஒண்ணு சேரும் இல்லையா? அந்த புண்ணிய காலம்தான் திரி புஷ்கர யோகம். இந்த யோகம் இருக்கக்கூடிய நேரத்துல நாம என்ன விதமான சுப காரியங்கள் செய்தாலும் அது 3 மடங்கு பலனை ஏற்படுத்தும். முக்கியமா இந்த நேரத்துல என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம்? முதலீடு சேமிப்பு பண்றது விசேஷம். இந்த நேரத்துல நீங்க தங்கம் வாங்கினாலோ இல்ல வெள்ளி வாங்கினாலோ, பணத்தை சேமிப்பதற்காக மியூச்சுவல் ஃபண்ட், பிக்ஸட் டெபாசிட் இது மாதிரி சேமிப்பு கணக்குல தொடங்கினாலோ உங்க சொத்து மதிப்பு வேகமா 3 மடங்கு பெருகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, அதுக்கான அட்வான்ஸ் கொடுக்கணும், புதுசா ஒரு டீல சைன் பண்ண போறீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ஒரு கோல்டன் டைம் மாதிரி. சொத்து, வீடு, நிலம், புதிய வண்டி வாங்குறதுக்கான அட்வான்ஸ் கொடுக்கறது, இது எல்லாத்துக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறிய தானமும் உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை தேடித்தரும். அதுதான் இந்த திரி புஷ்கர யோகம். இது எல்லாமே செய்யக்கூடிய விஷயங்கள். என்ன மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது? கடன் வாங்கவே கூடாது. இந்த நேரத்துல நீங்க அவசரத்துக்கு கூட ஒரு சிறிய தொகையை கூட கடனா வாங்கிடக்கூடாது. அது உங்களுடைய கடன் தொகையை 3 மடங்கா பெருக்கிடுமா. சண்டை சச்சரவுகள், யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாதீங்க. கோவம் பகை இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அதிகமா சம்பாதிக்க மாதிரி இருக்கும். இந்த நேரத்துல பணத்தையோ நகையோ தொலையாத மாதிரி நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். மருத்துவ செலவுகள், அதாவது பெரிய நோய்களுக்கான சிகிச்சையை தவிர மற்ற சிறிய சிறிய விஷயங்களுக்காக மருத்துவ செலவுகளை இந்த நேரத்துல பண்ணக்கூடாது. இந்த திரி புஷ்கர யோகம் நமக்கு இந்த மாதம் ஜூன் 16ஆம் தேதி வந்திருக்கு. கிழமைகள்ல ஒரு சில கிழமைகள், திதியில ஒரு சில திதிகள், நட்சத்திரத்துல ஒரு சில நட்சத்திரம் சொன்னோம்ல, இந்த 3ம் ஜூன் 16ஆம் தேதி வந்திருக்கு. அதுல குறிப்பா கிழமையில செவ்வாய்க்கிழமை, திதியில வளர்பிறை துவிதியை திதி, அதே மாதிரி நட்சத்திரத்துல மாலை 7:30 வரைக்கும் உங்களுக்கு திருவாதிரை இருக்கு. 7:30க்கு பிறகு புனர்பூசம் ஆரம்பிச்சிடும். இந்த 3 விஷயங்களை கணக்கு பண்ணி தான் ஜூன் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம திரி புஷ்கர யோகத்தை கணக்குல எடுத்துக்கிறோம். இந்த யோகம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜூன் 16ஆம் தேதி மாலை 4 மணி 12 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து நள்ளிரவு 12 மணி 12 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. இருக்கக்கூடிய இந்த ஒரு 7-8 மணி நேரத்துல நீங்க நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்காகவும் இந்த ஒரு திரி புஷ்கர யோகத்தை பயன்படுத்திக்கலாம். திரி புஷ்கர யோகம் உருவாகக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப அரிது. அதனால இந்த காலத்தை எல்லாரும் ஒரு சுப நேரமா பயன்படுத்திக்கிறாங்க. இறை வழிபாடு செய்து கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்றது, தீபம் போடுறது, மந்திர ஜபம் செய்யறது, இது எல்லாமே சிறப்பான விஷயங்கள். ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுங்க, உடைகள் கொடுங்க,
பசுக்களுக்கு சாப்பாடு, தீவனம் வாங்கி குடுக்கறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்துமாம். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இந்த ஒரு திரி புஷ்கர யோகம் வரக்கூடிய ஜூன் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, துவிதியை திதி வரக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரமும், திருவாதிரையும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல, இந்த ஒரே ஒரு பொருள், இந்த ஒரு பொருள் உங்க கையில இருந்தாலே போதும். அது என்ன பொருள் அப்படின்னா, தங்கம், வெள்ளிக்கு ஈடாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ நாட்டு மருந்து கடைகள்லயும், சூப்பர் மார்க்கெட்லயும் காய்ந்து போன நிலைமையில பாக்கெட் பண்ணி விப்பாங்க. அத உங்க கையில நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா, ஆவாரம் பூ செடியோ, கொடியோ பக்கத்துல ரொம்ப எளிதா கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான பூவாவே கிடைக்கும். ஆனா, ஆவாரம் பூ நீங்க ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வரும்போது, அது மஞ்சள் நிறத்துல இருக்கும். அதையும் பயன்படுத்திக்கலாம். ஆனா, எல்லோராலயுமே இந்த ஆவாரம் பூவ ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்து இந்த பயன்பாட்டுக்கு முடியாது அப்படிங்கிறதுக்காக தான், நாட்டு மருந்து கடைகள்லயும், சூப்பர் மார்க்கெட்லயும் விக்கக்கூடிய காய்ந்த ஆவாரம் பூவ பாக்கெட் பண்ணி விக்கிறாங்கல்ல, அத பயன்படுத்துறோம். அட்சய திருதியை தெரியும்ல? அதாவது தங்கம், வெள்ளி வாங்குறதுக்கான நாள். அந்த நாள்ல நீங்க இந்த ஆவாரம் பூவையும், கூட சில பொருட்களையும் வாங்குனீங்கன்னா, தங்கம், வெள்ளி வாங்குனதுக்கான யோகத்த பெற முடியும்னு சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட பலனுக்குரிய அந்த அட்சய திருதியை அன்னைக்கு என்ன பலன் இருக்குதோ, அதே பலன் இந்த திரி புஷ்கர யோகத்துக்கும் இருக்கு. அதனால தான் அட்சய திருதியை தவறவிட்டவங்க தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்கள இந்த திரி புஷ்கர யோகத்துல வாங்கலாம். ஜூன் 16ஆம் தேதி மதியம் 4:15 மணிக்கு மேல, சாயந்தரம் 4:15 மணிக்கு மேல இந்த திரி புஷ்கர யோகத்துல நல்ல விஷயங்கள் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அதுல ஒரு குறிப்பான விஷயம், மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில ஒரு சிறிய தட்டுல, இல்ல ஒரு சிறிய பவுல்ல இந்த ஆவாரம் பூவ வாங்கிட்டு வந்து அதுல கொட்டி பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இறை வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த இறை வழிபாடு பண்ணும்போது, குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப விலைமிக்க மதிப்பு இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம், வெள்ளி தான். அந்த தங்கம், வெள்ளி எங்க வீட்ல அதிகமா சேரணும். தங்கத்துக்கு நிகரா இருக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூவ எங்க வீட்டோட பூஜை அறையில வச்சிருக்கோம். இந்த திரி புஷ்கர யோகம், இந்த 3 யோகங்கள் சேரக்கூடிய இந்த நேரத்துல, தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருள் எங்க வீட்டுக்கு வந்திருக்கு. எங்க வீட்ல தங்கம் பன்மடங்கு பெருகணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களோட குலதெய்வத்துல ஆரம்பிச்சு இஷ்ட தெய்வம் வரைக்கும், மகாலட்சுமி தாயார்ன்னு சொல்லி எல்லா தெய்வங்களையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் அந்த திரி புஷ்கர யோகம் முடியறதுக்குள்ள, இந்த ஒட்டுமொத்த அமைப்பு அந்த பூ வந்து ஆவாரம் பூ ஒரு சின்ன பவுல்ல பூஜை அறையில இருக்கட்டும். அதுக்கப்புறமா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பேப்பர்ல, அதுவும் கோடு போடாத ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர்ல அந்த ஆவாரம் பூவ பொட்டலமா மடித்து, உங்க வீட்டோட பூஜை அறையிலே பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இதுக்கு நீங்க பிரத்யேகமா பீரோ லாக்கர்ல வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. முன்னாடியே சொல்லியிருக்கோம், திரி புஷ்கர யோகத்துல நமக்கு இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை துவிதியை திதி, அது கூடவே புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 7:30 மணிக்கு மேல ஆரம்பிக்குது. முடிஞ்சா பரிகாரத்த இந்த ஒரு வழிபாட்டு முறைய ஜூன் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு 7:30 மணிக்கு மேல செய்யறது விசேஷம். வீட்ல வந்து தங்கம் சேரவே மாட்டேங்குது. சொர்ண தோஷம் இருக்கு. வீட்டுக்கு வரக்கூடிய தங்க நகைகள் அடகு கடைக்கு தான் போகுது. எவ்வளோ வீட்ல காசு பணம் இருந்தாலும் தங்கம் மட்டும் கையில நிக்க மாட்டுது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த திரி புஷ்கர யோகத்துல தங்கத்துக்கு நிகரான ஆவாரம் பூவ நீங்க பூஜையில வச்சு பூஜை பண்றது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை தெரியும். இந்த திரி புஷ்கர யோகம் வந்து ஏதாவது ஒரு சில மாதங்கள் தான் வரும். உங்களுக்கு இந்த மாதம் வந்திருக்கு, பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.